பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்தில் உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறான். பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் நான் உங்களை சதா காலமும் நான் குடியிருக்க பண்ணுவேன். இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்தில், உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்ததான இந்த தேசத்தில், இந்த ஸ்தலத்தில் நான் உங்களை குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தேவன் நம்மளை குடியிருக்க பண்ணுகிறவர், நிலைநிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். அப்போ சதா காலமும் என்றென்றைக்கும் தேவன் இந்த ஸ்தலத்தில் நம்மளை குடியிருக்க பண்ணுகிற ஒரு தேவன். அதுக்கு முந்தின பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது, அந்த 2வது வசனத்தை கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்போ பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில், அந்த ஸ்தலத்தில் தேவன் நம்மளை குடியிருக்க பண்ணுவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கணும். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க என்று சொல்லப்படுகிறது. 2வதாக அந்த 3வது வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் நான் வாசிக்கும் பொழுது, அதாவது உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லப்படுது. உங்கள் வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் சீர்படுத்துங்க, உங்கள் வழியை சரிப்படுத்துங்க, உங்கள் நடைமுறைகளை, உங்கள் கிரியைகளை, உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. அப்போ தேவன் பிதாக்களுக்கு கூட தேசத்திலே குடியிருக்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளை, நம்முடைய கிரியைகளை நாம் சீர்படுத்தணும். நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்கிறோம்? தேவன் காட்டுகிற வழியா, தேவனுடைய வழியா? நம்முடைய வழி எந்த வழியில் நம்ம போயிட்டுருக்கிறோம்? நம்முடைய செயல்பாடு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா, இல்லை பிரியம் இல்லாமல் இருக்கிறதாங்கிறத நாம் அதை ஆராய்ந்து நாம் அதை சீர்படுத்தணும். நாம் சீர்படுத்தணும். 3வது அந்த 6வது வசனத்தை கடைசி பகுதியிலே வாசிக்கும்பொழுது, உங்களுக்கு கேடு உண்டாக்க அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக சொல்லப்படும். 3வது, அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. தேவனை தான் பின்பற்றணும். அப்படி என்ன அர்த்தம்? தேவனை தான் பின்பற்றணும். ஒரு மனுஷரை பின்பற்றக்கூடாது, அந்நிய காரியங்களை நம்ம பின்பற்றக்கூடாது. நாம் தேவனை பின்பற்றணும். நம்மை அழைத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அழைத்த தேவனைத்தான் நம்ம பின்பற்றணும். வேறு யாரையும் நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம கர்த்தரை தான் பின்பற்றணும். அழைத்த தேவனை நம்ம பின்பற்றணும். கடைசியாக 4வதாக அந்த 8வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, ஒன்றுக்கு உதவாத பொய்யான வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. பொய்யான வார்த்தைகளை, பொய்யான உபதேசங்களை, பொய்யான காரியங்களை, உபதேசங்களை, வார்த்தைகளை, காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அப்போ தேவனை தான் நம்பணும், தேவனுடைய உபதேசங்களை நம்பணும், தேவனுடைய வார்த்தையை தான் நம்பணும். பொய்யான வார்த்தைகள், பொய்யான உபதேசங்களை நாம் நம்பக்கூடாது. இதுதான் தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். ஆகவே இப்படிப்பட்டதான சனத்தை தேவன் இந்த ஸ்தலத்தில் அவர் குடியிருக்க பண்ணுகிற தேவன். சதா காலமும், என்றென்றைக்கும் சதா காலமும் நம்மை குடியிருக்க பண்ணுகிறவர், உங்களை நிலைத்திருக்க பண்ணுகிறவர். அப்போ தேவன் சதா காலமும் நம்மளை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன், குடியிருக்க பண்ணுகிற தேவன். அப்போ தேவன் குடியிருக்க பண்ணுவதற்கு, நிலைத்திருப்பதற்கு கர்த்தருக்குள்ள ஸ்தலத்தில் நாம் அந்த 4 காரியங்களை நாம் செய்யணும். கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் சதா காலமும் உங்களை குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நீர் வாக்கு பண்ணின தேசத்தில், பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டதான தேசத்தில், ஆசீர்வாதத்தில் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு, ஆண்டவரை குடியிருக்க பண்ணுவதற்கு நீர் உண்மை உள்ள தேவன். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும். எங்கள் வழிகளையும் எங்கள் கிரியைகளையும் நாங்கள் சீர்படுத்தும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்நிய காரியங்களை நாங்கள் பின்பற்றாதபடி உம்மை பின்பற்ற, பொய்யான வார்த்தைகளை நம்பாதபடி ஆண்டவர் உம்மை நம்ப, உம்மை பின்பற்றி வர நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.